வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ. என்னடா சாரீ வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சாரீ ப்ரீ ப்ளீட்டு வீட்லேயே எப்படி பண்ணலான்னு தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவசர உலகத்தில் இருக்கிறோம். எல்லாருக்கும் சாரீ கட்டினா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் சில அக்கேஷனுக்கு வேறு வழி இல்லாமல் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த டைம் ஒவ்வொரு டைமும் கொண்டு போய் பார்லரில் கொடுத்து ஒரு 500 1000 செலவு பண்ணி ப்ரீ ப்ளீட் பண்ணுறது வீட்டிலேயே இப்படி சூப்பராக ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகலாம். அது 3 நிமிஷத்தில் சாரீ கட்டிட்டுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட் எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக எடுத்தாலும் சரி, இல்லை பெருசாக எடுத்தாலும் சரி. நான் ஒரு நார்மலாக ஒரு 7 ப்ளீட் வச்சு எடுத்துருக்கேன். சப்போஸ் இது நான் மேரேஜுக்கு அப்படின்னா ஒரு 9 to 10 ப்ளீட்ஸ் வந்து வைப்பேன். ஸோ அதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அயன் டேபிள் வச்சுருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு ஏதாவது ஒரு சின்ன டேபிள் வச்சுருப்போம் இல்லைங்களா? ஒரு டைனிங் டேபிள், இது கம்ப்யூட்டர் டேபிள், அந்த மாதிரி டெஸ்க்டாப் அந்த மாதிரி இருக்க ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அதில் வச்சுட்டு நம்மளோட கிளச்சரை வச்சுட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் அந்த 7 ப்ளீட்டையும் நான் ப்ராப்பராக எடுத்து விட்டுட்டு கையிலேயே நல்லா சூப்பராக தேய்ச்சிட்டோன்னா நல்லா அயன் பண்ண மாதிரி ஆகிடும். நான் இன்றைக்கி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு காட்டன் சாரீ, நல்லா லெமன் எல்லோவில் 2 சைடும் வந்து சூப்பராக பேபி பிங்க் கலரில் இருக்கிற பார்டர் தான். இப்படி நல்லா கையில் தேய்ச்சி விட்டாவே நல்லா அயன் ஆன மாதிரி ஆகிடும். இல்லைனா நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் இருந்தாலும் ஒரு வாட்டி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுனால அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிக்கிறேன். இல்லை நான் ரெகுலர் யூஸாக இருந்ததுன்னா நான் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருக்க மாட்டேன். ஸோ இது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் ப்ளீட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அந்த 7 ப்ளீட்டும் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அப்படியே அழகாக அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு குழந்தைய எடுத்து வச்சுருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இல்லை ஏதாவது பண்ணும்போது நமக்கு சைடு அடுக்கி கொடுத்து நம்ம சில பேர் நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த சைடு தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம அந்த 7 இதையும் வச்சுட்டு கையிலையே நல்லா தேய்ச்சி விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். செம்ம சூப்பராக இருக்கும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சாரீ காட்டன்கிறனால செம்ம சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஒன்ஸ் அயன் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா அந்த 7 ப்ளீட்டும் செம்ம அழகாக அலைன் பண்ண மாதிரி அவ்வளோ எலகண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இன்னும் அயன் பண்ணும்போது ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாரியை பற்றி சொல்லி ஆகணும். செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். கட்டுறதுக்கு அவ்வாடி அவ்வளோ அழகாக கட்டின ஃபீல் இல்லைங்க. இந்த வெயிலுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் என்றும் அன்புடன் ஜோ அப்படின்ற அவங்க சேனல்லேருந்து அவங்களோட தான் வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் மேலே ப்ளீட்டும் பல்லு ப்ளீட்டையும் வந்து நல்லா அயன் பண்ணி செம்ம ஸ்டிஃபாக வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கீழே போர்ஷன் இல்லைங்களா? கீழே நம்ம முன்னாடி சென்டர் ப்ளீட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சென்டர் ப்ளீட்ஸையும் வந்து நான் வந்து 7 எடுத்து வச்சுட்டு நல்லா அழகாக அதையும் அலைன் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு அதையும் நல்லா கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அயன் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு அலைன் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் கேப் விட்டு நான் பண்ண மாதிரி பண்ணும்போது ப்ரைடல் லுக் வரும். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் அயன் பண்ணாமல் கரெக்டாக அந்த கீழே பல்லு இருக்கும் இல்லைங்களா? அந்த பல்லுக்கு மேலே வரைக்கும் நல்லா கரெக்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு கொஞ்சம் புஷ்ஷுன்னு ரொம்ப சூப்பராக நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வெரிவெல் நீங்கள் ஃபுல்லாக அயன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக தெரியணும் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து அந்த ரோலான் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அப்போ வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இருக்க பல்லு ப்ளீட்க்கு மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பண்ணிக்கணும். பல்லு ப்ளீட் கொஞ்சம் லைட்டாக அதை எடுத்து விட்டு நம்ம வந்து நல்லா அயன் பண்ணோம்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கையில் தேய்ச்சிட்டு போது பார்த்திங்கன்னா நான் கீழே அலைன் பண்ணலை, கீழே அந்த பல்லுக்கு மேலே வரைக்கும் தான் அயன் பண்ணுறேன். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சாரீ அடுத்தது கட்டலாம், சாரீ ட்ரிப்பிங் எப்படி பண்ணலாம், சாரீ ஒரு சிம்பிளாக நீங்கள் சாரீ எப்படி வீட்டில் கட்டலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக ரிச் ஒரு ப்ரைடல் மாதிரி எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிளாக சூப்பராக அயன் பண்ணி நான் செட் பண்ணியாச்சு. இனி இது என்ன பண்ண வேண்டியது, பாக்ஸ் ஃபுல் பண்ணி வைக்க வேண்டியதான். பிகாஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து இந்த சாரியை வந்து அயன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா? அது வந்து உங்களுக்கு நான் ஃப்ளஃபியாக கீழே இருக்குது. ஸோ கட்டும்போது அப்படியே நம்ம நடக்கும்போது அப்படியே அசைந்து ஆடும்போது செம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக சாரியும் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபுல் பண்ணி வச்சாச்சு. இந்த சேனல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.